ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி தோரம் பருப்பை வேக வைக்காமல் புளியை ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் சாம்பார் எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி அல்லது பேச்சுலர் சாம்பார் பொடி சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை இது பண்ணிடலாம். அதாவது இந்த பொடி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஏதோ பொடியை போட்டு நம்ம தக்காளி இதெல்லாம் போட்டு வச்சு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நாங்கள் சொல்லுவோம். 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் மல்லி, வரக்கொத்தமல்லி, 25 வரமிளகாய், கொஞ்சோண்டு புளி, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம், கொஞ்சோண்டு உப்பு. ஒரு கடாயில் துவரம் பருப்பை நீங்கள் போட்டு வறுத்துக்கோங்க. துவரம் பருப்பு சூடார வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. வறுத்த துவரம் பருப்பை ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது தனியாகவும் வறுத்துக்கலாம். இது வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தனியா வறுப்பட்டுருச்சு, இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மிளகாயும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுப்போம். பெருங்காயத்துண்டையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து வெந்தயத்தையும் வறுத்துப்போம். இப்போ இதுலேயே ஜீரகத்தையும் சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. புளியையும் ஆட் பண்ணி லைட்டாக பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறணுன்னு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச சாம்பார் பொடி இப்போ தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலையும் தக்காளியும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை வதங்க விட்டுருங்க. இதை மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வதங்கிடும். இப்போது நம்ம வச்சுருக்க அந்த சாம்பார் பொடியிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நம்ம அதில் போட்டோன்னா கட்டி வரும், அதுக்காக. இப்போ இங்கே தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் காய் எதுவும் ஆட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கணும். அந்த காயை நீங்கள் இந்த டைம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி காய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம இப்போது அந்த மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த பொடியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூவிக்கோங்க. அப்புறம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி இருந்தது அப்படின்னா 10 நிமிஷத்தில் சுவையான சாம்பார் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை எங்களுக்கு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.